இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னண்ணே அது? என்ன பத்திரம் அது? அப்பா யாராவது வாங்கி படிங்கப்பா, எல்லாருக்கும் தெரியட்டும். கொடுங்கய்யா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவை சேர்ந்த புவனேஸ்வரி அவர்களிடம் நாங்கள் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு எங்கள் பெரிய வீட்டின் மொத்த உரிமையையும் நாங்கள் புவனேஸ்வரி அவர்களின் பெயருக்கே எழுதி கொடுக்கிறோம். மேற்கண்ட தேதியில் எங்கள் வீட்டை நாங்கள் புவனேஸ்வரியிடம் ஒப்படைக்கிறோம். இதில் எங்களுக்கு முழு சம்மதம். இப்படிக்கு சீனிவாசன், பத்மா, சிவராமன். ஏங்க என்னது இது? நாங்க எப்ப அப்படிலாம் எழுதி கொடுத்தோம்? உங்க குடும்பத்துக்கே மாத்தி பேசுறதே பழக்கமா போயிடுச்சுல்ல? ஏய், நீங்க 3 பேரும் தான் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. கையெழுத்து வேற போட்டிருக்கீங்களே. மாமா, இது போய் மாமா. நாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கவே இல்ல. இந்த பாருங்கய்யா, ஏதோ சேட்டுக்கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். அந்த ஆளுக்கு கடனை கொடுக்கணும்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு நான் சும்மா எப்படி பணத்தை தர்றதுன்னு கேட்டப்ப எங்க வீட்டை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. சரி, அந்த சேட்டோட கடனை இவன் அடைக்கலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், நாங்க பணம் கேட்டு உங்ககிட்ட வந்து நின்னமா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மாமா, இவங்க போய் சொல்றாங்க. நான் கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா இவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கல மாமா. அப்புறம் எப்படி சேட்டோட கடன் அடைச்சாங்கன்னு கேளுங்கயா. நான் இவங்க கிட்ட பணம் வாங்கல. நான் நம்ம ஊர்ல இருக்கிற பைனான்சியர் வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன். அதுக்கு அவரு ஷூரிட்டி சைன் கேட்டாரு. அதுக்கு தான் அம்மாவையும் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். அவங்க எனக்காக சைன் போட்டாங்க. மத்தபடி இவங்க கிட்ட நான் பணம் வாங்கவே இல்ல. நம்ம வீட்டையும் நான் எழுதி கொடுக்கல. நல்லா கதை சொல்றப்பா நீ. என்கிட்ட 3 பேரும் எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வீட்டையும் கொடுக்கல. இப்ப எழுதி கொடுக்கலன்னு பொய்ய வேற சொல்றீங்க. யோ, யாரையா போய் சொல்றா? ஃபேக்கா ஒரு பத்திரத்தை அடிச்சிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீனு, ஏன்பா கோவப்படுற? இத போலி பத்திரம்னு சொன்னா சோதனை பண்ணி பாத்துருங்க, அப்ப தெரிஞ்சிரும்ல. ஏப்பா பசுபதி, அவங்க தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கலன்னு சொல்றாங்கல்ல. வாங்காம எப்படி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க? அவனே சொல்றான் கடன் அடைச்சேன்னு. அப்புறம் பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? யோ, நான் தான் சொல்றேன்ல, வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு. நான் அவரே வர சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு எது உண்மைன்னு. மாயா, சீனு சொல்றது உண்மையா? ஆமா கதிர், ஆனா புவனேஸ்வரி அதுக்குள்ள ஏதோ கேம் பிளே பண்ணிருக்காளோன்னு தோணுது. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பஞ்சாயத்துன்னு சீனு தம்பி சொன்னாப்படியே, சரி அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார், நீங்களே சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்தானே 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். என் அம்மாவும் மாமாவும் அதுக்கு தானே சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவங்க மாத்தி பேசுறாங்க சார். என்கிட்ட கடன் வாங்கினியா? என்னப்பா நீ சொல்ற? நான் எப்ப உனக்கு கடன் கொடுத்தேன்?
என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட தானே 50 லட்சம் ரூபாய் வாங்கினேன். பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்னப்பா நீ, உனக்கு எதுவும் ஞாபகம் மறதி இருக்கா என்ன? நீ புவனேஸ்வரி அம்மா கிட்ட தானே காசை வாங்கிட்டு எழுதி கொடுத்த? ஐயோ, ஏன்பா, நான் அதுக்கு சாட்சி கையெழுத்து தானே போட்டேன். இப்போ வந்து நின்னுகிட்டு நீ என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க? யோ, என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுற? தம்பி, என்ன மரியாதை இல்லாமலாம் பேசுறீங்க? இந்த பார், நான் ஒன்னும் உனக்கு பணம் கொடுக்கல. புவனேஸ்வரி அம்மா தான் உனக்கு பணம் கொடுத்தாங்க. எதுக்கு இப்ப நீங்க வந்து போய் சொல்ற? ஏய், என்ன சொன்ன? நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? யாரோ போய் சொல்றா? வந்து எல்லாரும் கூட பாத்து பேசுறியா? கொல்லாம் வர என்ன சொல்றான்? சீனோ, எதுக்கு சீனு இவ்ளோ கோவப்படுற? உன் ஏமாத்து வேலை வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதான் அவரே சொல்றாருல, அவர் பணம் கொடுக்கலன்னு. அப்புறம் என்ன? மச்சான், நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருக்கிறது ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி மச்சான் இவங்க கிட்ட வீட்டை வித்து சீனு பணம் வாங்கியிருப்பான்? பணத்துக்கு முன்னாடி பகையெல்லாம் யாரும் பார்க்க போறதில்ல. ஐயா, நான் உண்மையிலேயே சீனுவுக்கு பணம் கொடுக்கலைங்க ஐயா. புவனேஸ்வரி அம்மா கிட்ட இருந்து தான் இவங்க பணம் வாங்கினாங்க. நான் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அதான் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க கையில பத்திரமும் இருக்கு. அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. புவனேஸ்வரி, எங்க குடும்பத்துக்கு எதிரா நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இதுலயும் நீ ஏதாவது பித்தலாட்டம் பண்ணாம இருந்திருப்பேன்னு என்ன நிச்சயம்? நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் யாரும் இங்க பேச வரல. இவங்க உங்க வீட்டை கேம் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. பத்திரமும் உங்ககிட்ட இருக்கு. அத நீங்க எவ்வளவு வேணாலும் சோதிச்சு பாருங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகும். நாளைக்கு உங்க வீட்ல இருந்து இல்ல 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 என் வீட்ல இருந்து எல்லாரும் காலி பண்ணிடுங்க. ஏங்க, என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. அதுக்கு இந்த ஆளு உடந்தையா இருக்கான்.